அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மார்கழி 21 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 5, 2026. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று மாலை 5:02 வரை பூசம், பின்பு ஆயில்யம். திதி இன்று பிற்பகல் 1:24 வரை துவாதிகை, பின்பு திரியோதிகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். சந்திராஷ்டனை பொறுத்த மட்டும் ஒரு ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்க கொண்டு மொபைல் பேனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசன் துணை புரியும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மனதார வணங்குங்க. உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிற்கு சாதி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது கூட சேர்த்து சுப வாரியை பயன்படுத்தினா 100% வெற்றி பெறலாம். இன்று திங்கட்கிழமை என்பதால் ஓரநாதன் சந்திர பகவான் தான், அவரே இன்றைய கதாநாயகன். சந்திர ஓரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திர ஓரைக்கு முன்னாடி 2 சுப ஓரைகள் இயங்கும். சுக்கிர ஓரை, புதன் ஓரை, அதுக்கப்புறம் மீண்டும் சந்திர ஓரை வரும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த 3 ஓரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். அதாவது ஒரு வாட்டி முயற்சித்துட்டு வெற்றி கிடைக்கல சொல்லி முயற்சியை கைவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்குள்ள கண்டிப்பாக ஒரு நாள் அந்த ஓரை உங்களுக்கு நல்ல பலனை செய்யும். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. ராகுகாலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தரிசனம் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.